ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நல்ல கவனிங்கள். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொண்டு வருவேன். இவர்கள் கடைசி காலத்தில்தான் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி காலம் என்பதற்கு உங்களுக்கு வெளியரங்கமான கண்ணுக்கு முன்பாக இருக்கிற அடையாளம் ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு ஜனங்கள், யூதர்கள் என்று ஒரு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அது கடைசி காலம்தான். எப்படி சொல்லுகிறீர்கள்? வாசிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி. முதலாவதாக எகிப்திலிருந்து வந்தார்கள். இரண்டாவதாக செருபாபேல் தலைமையிலிருந்து அவர்கள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தார்கள். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அதோடு கூட 1850 வருஷம் எங்கே இருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. 1850 நாட்கள் அல்ல, 1850 வருஷம். யோசித்து பாருங்கள். ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம் 1850 வருஷம் இல்லாமல் போனால் திரும்பி ரிஸ்டோர் என்று சொல்வார்கள். திரும்பி கட்டப்படுவது சாத்தியமா? எத்தனை மொழிகள் அழிஞ்சிருச்சு. தீரு பட்டணம், நினிவே பட்டணம், எத்தனையோ பட்டணங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அதை ரீஸ்டோர் பண்ணவே முடியாத இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள். நீங்கள் பார்க்கிறபடி இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு 1917 கர்த்தர் சொன்ன இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள். முதலாம் உலக யுத்தத்தின் முடிவிலே அந்த யூத ஜனங்கள் வருவதற்கு, தங்கள் சுய தேசத்துக்கு வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டது. அதாவது ஏசாயா 43, 5 முதல் 7 வசனங்கள். இதுதான் 2000 வருஷம் கழித்து நிறைவேறுகிற முதல் தீர்க்க தரிசனம். மிக துல்லியமாக, நடுவில் அந்த தேசமோ இனமோ எங்கே இருந்தது என்றே தெரியாது. கரெக்டாக ஆண்டவர் சொன்ன அந்த 1917 திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பித்ததான அந்த திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிறதான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் 2025 வரை, 2025 வரை, இந்த வருஷம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து மனாசே கூட்டத்தும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் கடைசி காலத்தில் 12 கோத்திரம் இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதில் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்தில் ஒன்றுதான் மனாசே. அந்த மனாசே கோத்திரம் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கிறது. வேறு எங்கிருந்தும் அல்ல, இந்தியாவிலிருந்து திரும்பி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவருடைய கோத்திரங்கள், முற்பிதாக்கள், அவங்க DNA வரைக்கும் எல்லாம் செக் பண்ணப்பட்டு தான் அவர்கள் தங்கள் சுயதேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அதன்படி கவனித்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் 1917 நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ நீங்கள் பார்க்கறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற லாஸ்ட் பேட்ச், மனாசே கோத்திரம். இந்த ஏறக்குறைய இந்த 110 ஆண்டு காலமாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு திரும்புகிறார்கள். இது சாத்தியமா? யோசித்து பாருங்கள். 1850 வருஷம் கழிச்சு நடக்குமா? கடைசி காலம் இல்லை, ஏசு இப்போ வரமாட்டாரு, இப்படி MD ஜெகன் வந்து கடைசி காலம்னு சொல்லி ஏமாத்துறாரு, இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லுகிறீர்கள். சொல்லட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாய் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் வசனத்தில் சொன்ன இதை நாம் என்ன சொல்ல முடியும்?
2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது. மிக துல்லியமாக கடைசி நாட்களில் கூட்டி சேர்ப்பேன், நாலாபுரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்றார். ஐரோப்பாவில் ஆரம்பித்தது, எல்லா பகுதியிலிருந்தும் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆன்லைனில் கூட லைவ்ல பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இன்னும் காலம் செல்லும், காலம் செல்லும்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். எப்படி எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு சேனையாய் நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது வேறு எந்த தீர்க்க தரிசனம் அல்ல, நீங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிற இவர்களை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். இவைகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடையாளங்களை தொலைத்து புதைந்து போய் ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து போன ஒரு இனம் மீண்டும் எழும்பி சேனையாய் நிற்குமா என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நம் கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு சேனை, இஸ்ரவேல் என்கிற சேனை நிலை நிற்கிறது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு மிக துல்லியமான காரியங்கள் நடந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.